45ல இருக்கவங்க ஃபுல்லா இந்த 2018 வந்து மேனிப்புலேட் பண்றாங்க. மாஸ் மேனிப்புலேஷன். நீங்களா பெரிய ஆளுன்னு இவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க. அதை இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாவமா இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே. இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா இருக்கான் பாருங்களேன். நீங்க நடக்க சொன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடந்து வரான், போய் உட்கார்றான். யாருமே யூஸ் பண்ணிக்கல. தம்பி உனக்கு தெரியல. ஐயோ தங்க உனக்கு தெரியல. நான் மனசு வச்சாதான் என்ன யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் உனக்கு திங்கிங் பண்ணிருக்காங்க. உனக்கு எப்படி திங்கிங் பண்ணாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணாங்க? இந்த தாட் எப்படி வந்துச்சு? நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஊர்னது. அது ரத்தத்துல எப்படி தன்னால ஊறும்? தம்பி இங்க பாரு, அந்த பக்கத்துல நான் ஒரு சைடு இருந்தேன், நான் போய் சொல்லல, அந்த பக்கத்துல நான் இருந்தேன். பக்கத்துல இருக்க பிள்ளைங்க தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். எனக்கு ஐடியா தெரியும் எப்படி எல்லாம் கேஸ்ட் கண்டுபிடிக்கணும். நான் உன்னோட எனக்கு நல்லா தெரியும். இந்த புள்ள பக்கத்துல கூட நான் உட்கார மாட்டேன். அப்படிதான் நல்லா இருந்தேன். நான் பொய்யா சொல்றேன். இதுல எல்லாம் மேடைக்கெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்குலாம் இல்லை. எனக்கு நிறைய டெக்னிக்லாம் தெரியும். மூஞ்சி, ஊரு, உங்க குலதெய்வம் என்ன, இதெல்லாம் வச்சு அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். ஜாதி என்ன, பழகாம எப்படி எல்லாம் பண்ணலாம் தம்பி. அதெல்லாம் அசிங்கமா இருக்கும்டாப்பா. அப்படி நீங்க ஒரு நேரத்துல இருந்தீங்கல்ல, அதுதான் சொல்றேன். நாங்க இப்ப இருக்கிறோம். அது அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்படி இருந்தேன், இப்ப வளர்ந்து தேங்குது. என்ன இதனால இவர்களுக்கு லாஸ்? அந்த சைடு